வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர், கார்டியாலஜிஸ்ட் இன் PSG ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டைரக்டர் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். இப்போ சர்க்கரை நோய் பற்றி எல்லாருக்கும் தெரியும், நிறைய விளக்க உரைகள் வருது. இப்போ நான் இந்த ப்ரீ டயபெட்டிஸ், முன் நீரிழிவுன்னு சொல்லலாம், அல்லது சர்க்கரை நோய்க்கு முந்திய ஒரு கட்டம்னு சொல்லலாம். இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆங்கிலத்தில் இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது IGTன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 126 ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், அதாவது வெறும் வயிற்றில் 126 மில்லிகிராமுக்கு மேல சர்க்கரை இருந்தால் சர்க்கரை நோயை சேர்ந்து. இப்போ 100க்கும் 126க்கும் நடுவில் சில பேருக்கு இருக்கும். அதை நாங்கள் இம்பேர்டு ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். அதாவது காலையில் இருக்கிற அந்த சர்க்கரையானது அதிகமாக இருக்கு, நார்மல் அப்படிங்கிறத விட அதிகம், சர்க்கரை நோயை விட குறைவு. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 180 200க்கு மேல உங்களுக்கு போனா தான் சர்க்கரை நோய் கட்டுப்படும். அப்படி இல்லை, 100 200க்கு உள்ளதான் வருது, ஆனாலும் அது அந்த சர்க்கரை நோயினுடைய அந்த இதுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது, அதாவது பின்னால சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று காண்பிக்கும்படியான ஒரு அளவு இருந்தா, இதனால ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். இது பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல பல பேருக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு முக்கியமா இருக்கு, சர்க்கரை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைகள் இந்த அளவுகளை மனசுல வச்சுக்கணும். இரண்டாவது, இதன் காரணமாக இவர்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் டெண்டன்சின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அதிகமான பசி இருக்கும், சாப்பிடும் பொழுது அதிகமாக வியர்க்கும், அல்லது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரேவிங், சாப்பாடு அதிகமா சாப்பிடுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கூட இந்த சர்க்கரையினுடைய அளவு, அதுவும் காலையில இந்த 126க்கு மேல 100க்கு மேல இருந்ததுன்னா, அவர்களுக்கு பிற்காலத்தில் கண்டிப்பாக சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு தெரிஞ்சுக்கும். அதை தடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்படி? 3 விஷயங்கள். ஒன்று, உடற்பயிற்சி. கண்டிப்பாக ஒரு 30 இருந்து 45 நிமிடம் அவங்க உடற்பயிற்சி. முக்கியமா என்னன்னா, ஒரு ஸ்லோ ஜாகிங், பிரிஸ்க் வாக்கிங் அது செய்யலாம். உடல் எடையானது சரியான முறையில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அது என்ன சார் சரியான முறை? இப்போ நீங்க என்ன பண்ணா, ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உயரத்தை கணக்கில் எடுத்துக்கங்க, 100 கழிங்க, அதுதான் உங்களுடைய எடையா இருக்கணும். பெண்ணா இருந்தா அதே மாதிரி உங்களுடைய உயரம் 100 கழிங்க, அதுதான் உங்களுடைய எடையாக இருக்கலாம். இதுதான் முக்கியமான ஒரு எடை. அதிகமாக இருந்தால் இது பின்னால வரலாம். மூன்றாவது, நல்ல ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் அல்லது ஒரு இருக்கு நிலைமை. அப்படி இருந்தா உங்களுக்கு சரியான உணவு, நல்ல உடற்பயிற்சி, ஆரோக்கியமான மனநிலை என் வாழ்க்கை இருந்ததுன்னா, இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அல்லது முன் நீரிழிவு என்கிறது பின்னால வராமல் தடுக்க முடியும். எப்படி? நீரிழிவு நோயாக ஆகாமல் தடுக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? இது இன்னுமே இதற்கு சரியான மருந்து அப்படிங்கிறது சில விஞ்ஞான ஆராய்ச்சிகள் சொன்னாலும் அதை மருந்து என்று நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்தீர்கள் என்றால், பிற்காலத்தில் சர்க்கரை வியாதி முழுமையாக வருவதை குறைக்க முடியும் அல்லது தடுக்க முடியும். வணக்கம்.